ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பேங்க் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பவர் பேங்க் தான். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவர் பேங்க்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்ன அப்படின்னா பேட்ரி. இந்த பேட்டரியை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய லேப்டாப் இருந்துச்சுன்னா அந்த பழைய லேப்டாப்லேருந்து உடச்சி எடுத்துக்கலாம். அந்த பேட்டரி கொஞ்சம் ஆம்ஸ் கூட இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பழைய லேப்டாப் பேட்டரி இருந்துச்சுன்னா அதை உடச்சி எடுத்துக்கோங்க. எங்கள்கிட்ட இருக்க பேட்டரி எடுத்துக்கிறோம். இந்த பேட்டரியை உடச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை பேரல் பண்ணிக்கலாம். பேரல் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வோல்டேஜ் எடுத்துக்கலாம். பேரல் பண்ணும்போது நமக்கு 4 வோல்ட்டு அப்படிங்கிற கனெக்ஷன் எடுத்துக்குவோம். இதில் வோல்டேஜ் மாறும். அதாவது அந்த பேட்டரியில் உள்ள 4 சம்திங் வோல்ட்டு வரும். 85 வரும். 5 வோல்ட்னு வச்சுக்குவோம். 5 வோல்ட் சேஞ்ச் எதுவும் இருக்காது. ஆம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால நமக்கு அந்த ஒரு 10,000 mAh பேட்டரி அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் பேங்க் மாதிரி கிடைக்கும். இப்போ ப்ளஸ் எல்லாம் ஒரு சைடும் மைனஸ் எல்லாம் ஒரு சைடும் வச்சுட்டு நம்ம சால்டரிங் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 2 லீடு மட்டும் தான் எடுக்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் மாடியூல். இதோட ஒன் சைடு லித்தியம் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளதும், இன்னொரு சைடு நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள செட்டப் இருக்கும். இது ஒரே போர்டில் இருக்கும். தனித்தனியாகவும் இருக்குது, ஒரே போர்ட்லேயும் இருக்குது. நம்ம ஒரே போர்டில் உள்ளதை யூஸ் பண்ண போகிறோம். ஒன் சைடு லித்தியம் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறோம், அனதர் சைடு நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிறோம். இதில் போகக்கூடிய ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது 1 ஆம்பியர் எடுத்துக்கிறோம். இப்போ மொபைலுக்கு போடும்போது ஒரு 1 ஆம்பியர் நியரஸ்ட்டு ஒரு 800 மில்லியாம்ஸ் அந்த ரேஞ்சில் சார்ஜ் ஏறும். அப்படிங்கும்போது நமக்கு ஓகே தான். பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவுன்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு எமர்ஜென்சி டைத்தில் நல்லாவே யூஸ் ஆகும். இதை ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. ஓகே, ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சார்ஜ் ஏறுது. இத அப்படியே இந்த செட்டப்ப வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வந்து செட் பண்ணிட்டு நம்ம எப்போதும் யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சார்ஜ் ஏறும்போதும் சரி, நம்ம ஃபோன்ல சார்ஜ் ஏத்தும்போதும் சரி, ஒரு இண்டிகேஷன் மாரி ஒரு லைட் குடுத்துருக்காங்க. ரெட் கலர் லைட்டு. அது வந்து எரிஞ்சிட்டுருக்கும். ஒரு வேள லித்தியம் பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது அதில வந்து கிரீன் கலர் லைட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதாவது பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிருச்சுன்னா, அந்த கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து காமிக்கும். அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓவர் சார்ஜிங் புரொடெக்ஷனும் குடுத்துருக்காங்க அதுல. இத வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல 2 ஹோல் போட்டுக்குருவோம். அதுல வந்து 2 சுவிட்ச் வச்சுக்கிற மாரி. நம்ம 2 மாடியூல் வைக்க போறதுனால, 2க்குமே தனித்தனியா சுவிட்ச் வந்து வச்சுக்கிறோம், செட் பண்ணிக்கிருவோம். இதுல ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். என்னன்னா பேட்டரிலேருந்து சுவிட்சுக்கு போகும், சுவிட்சுலேருந்து நம்ம மாடியூலுக்கு போகும். அவ்வளோதான் இந்த கனெக்ஷன். பெரிய கஷ்டம்லாம் இல்ல.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பேங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி தான் பேட்டரியிலேருந்து சுவிட்சுக்கு கனெக்ஷன் எடுத்துருவோம். இன்னும் அனதர் சைடு வந்து நம்ம ஒரு அதாவது அந்த போர்டில் உள்ள பேட்டரி ப்ளஸில் கொடுத்துருவோம். மைனஸ் வந்து காமனாக இருக்கும். அவ்வளோதான். இது சிம்பிள் கனெக்ஷன் தான். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு லைட் எரியிற மாதிரி இருக்கும். ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்காதீங்க. டிலே ஆகிட்டு அந்த ரெட் கலர் லைட் எரியும், உடனே சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இதில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் வந்து எடுத்துக்கிறது, எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூஎஸ்பியை வச்சு செக் பண்ணுற டிவைஸ் நம்மகிட்ட இருக்கு. அதை வச்சு நம்ம எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்கிறது, எவ்வளோ வோல்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 வோல்ட் கிட்ட எடுத்துக்கிட்டு ஆம்ஸை வந்து 800 மில்லி ஆம்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டு ஜூம் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கீழே வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போர்டில் டைப் சி வருது. 2 ஆம்பியர் போர்ட்லாம் வாங்கினீங்கன்னா அதில் டைப் சிலாம் கூட வரும் ஒரு சில நேரத்தில். நீங்கள் எப்படி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 180 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும் ஒரு போர்டு. அதனால் வாங்கி நம்மளே பவர் பேங்க் செஞ்சுக்கலாம் நம்மகிட்ட பேட்டரி இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.